சும்மா ஜென்ரலாக மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் லோக்கல் மினிஸ்டர் யார், உங்கள் லோக்கல் எம்எல்ஏ யார், இவ்வளோ நாள் அவங்க என்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு விஷயத்தை அங்கே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்க. நான் நட்டதும் ரோஜா நாளை பூக்கணுங்கிற நிலைமையில நம்ம பேசாதீங்க, அதெல்லாம் நடக்காது. நம் இளைய தலைமுறைக்கு எண்ணத்தை செய்ய வைக்க போகிறோம். நல்ல குடிநீரை அவர்கள் குழாயில் பிடிச்சி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இது தேர்தல்னு வருது, அரசியல் கட்சிகளில் பிரியாணி கொடுக்குறாங்க கூட்டத்துக்கு, ஏன்னா அது நடக்குது. நான் கண்கூடாக பார்க்கிறேன். என்னோட வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு கூட்டத்துக்கு போனேங்க்கா, 600 ரூபா கொடுத்தாங்க்கா, ஆமாக்கா அங்கே போனால் என்ன கொடுக்க போகிறாங்க்கா. அந்த மாதிரி மிக மிக பாவம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி இன்று அரசியல் நடத்திட்டு இருக்கிறது. அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்குது. அரசியல் களம் எவ்வளவு சூடு பிடிச்சிட்டு இருந்தாலும் நான் அந்த சாதாரண மக்களோட பேசும்போது கேட்குறோம் இல்லையா, குறிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர்கிட்ட இப்போ கேட்கல, நான் கொஞ்ச நாள் ஒரு வருடங்கள் கிட்ட, அது என்ன நடந்தால் என்ன மேடம், நம்ம உழைக்க சென்றா தானே நம்மளுக்கு கிடைக்கும், நமக்கு வாழ்வாதாரம். இது எல்லாரோட மனநிலை. ஏன்னா என்னோட மனநிலையும் அப்படி தான் இருந்திருக்கிறது. நான் உழைக்க சென்றால்தான், நான் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக அதுக்குள்ளே போகிறதில்ல. அதுக்கப்புறம் வசீகரமான சில திட்டங்கள் இருந்ததுன்னா அதுக்கு ஓட்டு போடுற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ தமிழ் மக்கள் மிக உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து தான் ஓட்டு போட்டுட்ருக்குறோம். ஏன்னா கட்சிகள் மாறி மாறி வருகின்ற நிலையில் ஒன்றிய அரசு ஒரு தீவிரமான சித்தாந்தத்தை, தமிழையும் தமிழ் மொழியும் அளிக்க வேண்டும் என்ற தீவிரமான சித்தாந்தத்தில் இருக்கும் பொழுது, இங்கு நம்மளுக்கு வேறு மாற்று இல்லாத பொழுது, திமுக அதிமுக தொடர்ந்து ஒன்றிய அரசோடு சேர்ந்து செயல்படுவதாலும், திமுக என்ற ஒரு மாநில கட்சி இருப்பதாலும் நம்ம அதோடு தான் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குதோ அப்படிங்கிற விதத்தில் மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியான ஒரு ஓட்டு வங்கிகள் அப்படி மாறுகிறது. அப்படிங்கிற நிலைமையில் பல புதிய தலைவர்கள், புதிய மாற்றங்கள் அப்படியெல்லாம் இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம எப்படி இவங்களை தீர்மானிக்கிறதுன்னா, தயவு செஞ்சு உங்கள் பகுதியை நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்கோ, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, எந்த வட்டத்தில் இருக்கீங்கிறத அதை பற்றி நல்லா படிங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள், என்ன வளர்ச்சிக்கான என்ன தேவைங்கிறத யோசிங்க. சும்மா ஜென்ரலாக மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் லோக்கல் மினிஸ்டர் யார், உங்கள் லோக்கல் எம்எல்ஏ யார், இவ்வளோ நாள் அவங்க என்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு விஷயத்தை அங்கே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்க. குறிப்பாக இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், பெண்கள், நீங்கள் சேர்ந்து அந்த வேலையை பாருங்கள். உங்கள் ஏரியாவில் நடந்திருக்கிற கான்ட்ராக்ட், எவ்வளோ கான்ட்ராக்ட் போயிருக்குது, அந்த கான்ட்ராக்டை இது வரைக்கும் யார் எடுத்திருக்கா, அந்த கான்ட்ராக்டர் யார், அந்த கான்ட்ராக்டரில் யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் பயனடைஞ்சிட்டு இருக்காங்களா, இல்லை அதில் உண்மையிலேயே நேர்மைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இதெல்லாம் அடுத்த அரசியல் களத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மிக அடிப்படை வசதிகள், தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா, இல்லை தண்ணீர் வசதி ஏற்படுத்துவதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் என்னுடைய கிராமத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சேர்ந்து சில திட்டங்களுக்காக அவர்கள் ஒன்று சேர்ந்ததனால் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் மட்டுமே இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்குது, அது ஒன்றியமாக மாறும்போது இருக்கக்கூடிய அரசியல் இருக்குது, மாவட்டமாக தொகுதியாக மாறும்போது இருக்கக்கூடிய அரசியல் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பகுதியில் என்ன தேவை என்பதை பாருங்கள். அதே போன்று நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வளர்ந்த நாடுகள் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த நாடுகளுக்கு இப்போ சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்ச் அண்ட் சாக்லேட், இது 2 தான் யூனிக் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பொருளாதார வளத்தை அதிகப்படுத்துவதற்கு. டென்மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் வளம் அதிகம், பாலை வைத்து தான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அதனால் வரக்கூடிய வருமானத்தில் வளர்ந்த நாடு. இப்படி ஒவ்வொரு நாடும் ஒரு விஷயமான ஒரு யூனிக்கை வச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயம், பனைமரம் நம்மளுக்கு உலகத்திலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து. நான் நட்டதும் ரோஜா நாளை பூக்கணுங்கிற நிலைமையில நம்ம பேசாதீங்க, அதெல்லாம் நடக்காது. நம் இளைய தலைமுறைக்கு எண்ணத்தை செய்ய வைக்க போகிறோம். நல்ல குடிநீரை அவர்கள் குழாயில் பிடிச்சி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா ஒரு பனை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, பனை தொழிலை 25 ஆண்டுகளில் தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இங்கே தான் வந்தால் அருமையான சூப்பரான கருப்பட்டி கிடைக்கும், இதை சாப்பிட்டோன்னா சுகர் வராது, டயபெட்டிக்ங்கிறது இருக்கவே இருக்காது, அப்படியான ஒரு நிலையை கொடுவோம். அந்த மாதிரி பல உங்கள் பகுதியில் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து பொருளாதாரத்தை எப்படி நல்ல வளமாக செய்வோம் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ அதனால் தேர்தல்னு வருது, அரசியல் கட்சிகளில் பிரியாணி கொடுக்குறாங்க கூட்டத்துக்கு, ஏன்னா அது நடக்குது. நான் கண்கூடாக பார்க்கிறேன். இன்றைக்கி கூட்டத்துக்கு போனால் என்னோடய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க,
இன்னைக்கு கொடுத்து போனேன்க்கா, 600 ரூபாய் கொடுத்தாங்க்கா, ஆமாக்கா அங்கே போனால் என்ன கொடுக்க போகிறாங்க்கா, அந்த மாதிரி மிக மிக பாவம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி இன்று அரசியல் நடத்திட்டு இருக்கிறது. தயவு செஞ்சு பொருளாதாரத்தில் பின்தங்கியில் இருக்கிறவர்களை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அதில் நீங்கள் அதுக்குள்ளே மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதா நான் இந்த தேர்தல் களத்தில் வரக்கூடிய இடத்தில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய செய்தி. பெண்கள் இந்த 6 மாதங்களாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது 2 விதமாக, உடல் ரீதியாகவும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த அரசு இயந்திரத்தில் நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத செய்ய வைக்கணும். நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அந்த பகுதியில் தயவு செஞ்சு ஒருங்கிணைந்து செயல்படுங்கள். தமிழக பெண்கள் இயக்கம் மூலமாக ஒருங்கிணைந்து செயல்பட வாருங்கள். என்னோட தொலைபேசி எண் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் பகுதியில் நீங்கள் கிளைகளை உருவாக்குங்கள். உங்களை எக்யூப் பண்ணுறதுக்கு நாங்கள் வரோம். நாங்கள் சட்டம் நீதித்துறையில் வழக்கறிஞராக இருப்பதால் உங்களுக்கான மிக மிக பாதுகாப்பாக இருப்பதற்கும் தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கும் நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால முதல்ல உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எந்தெந்த அரசியல் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்பை, அரசியல் கட்டமைப்புங்கிறது உங்களுக்கு நமக்கு இருக்க பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறத சரி பண்ணால் தான் நம்ம அடுத்த 50% அரசியல் அப்படிங்கிற நிலைமைக்கு போக முடியும். அதனால நாங்கள் வரணுங்கிறது இல்லாமல் உங்கள் பகுதியிலேயே படித்த பெண்கள் இருப்பார்கள். அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து, மற்ற அனைத்து பெண்களும் ஒருங்கிணைந்து நீங்கள் யாரை நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது மாதிரி அவர்களை நீங்கள் தான் வைத்திருக்க வேண்டும். அதனால் நீங்கள் விஷயத்தை நன்கு தெரிந்து புரிந்து வாக்களிக்க வேண்டும்.